நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த ரெட்டிஸ் மாதுளைன்னு சொல்லக்கூடியது. இதுதாங்க ரெட்டிஸ் மாதுளை. நம்மள்ட்ட வந்து செடி வந்து அவைலபிளுங்க. நிறையா செடி நம்மள்ட்ட இருக்குங்க. ரெட்டிஸ் மாதுளைன்னு சொல்லுவாங்க. ரெட்டு டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதுளை செடி தாங்க நம்மள்ட்ட இருக்குது. பார்க்குறேங்க, நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரெட்டிஸ் மாதுளோடது. பூக்கள்லாம் அதிகமாக வைக்கும், காய்கள்லாம் அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. அந்த பாருங்கள், உள்ள காய் பாருங்கள், ஒரு காய் பாருங்கள் உள்ளே இருக்குங்களா. இதேமாதிரி காய்கள்லாம் வந்து ஏகப்பட்ட காய்கள் பிடிக்கும். நீங்களே பாருங்கள், பூக்கள்லாம் அதிகமாக எடுத்து கொடுக்கும். பார்க்கவே ஒரு வீட்டுக்கு முன்னாடி, ஒரு காம்பவுண்டுக்கு முன்னாடியோ ஒரு இடத்துல செப்பரேட்டாக வைக்கக்கூடிய ஒரு செடின்னு அப்படின்னாக்க நம்ம மாதுளை, எந்த மாதுளையை பயன்படுத்தி நம்ம வீட்டில் வச்சுக்கலாங்க. ஒரு அழகு பொருளாகவும் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் பார்க்கவும் ஒரு நல்லா இருக்குங்க. பார்க்கவும் எப்படி சொல்கிறதுனா பாருங்கள், காய்கள்லாம் பாருங்கள், நிறையா அப்படியே கொத்து கொத்தா அப்படியே இது மாதிரி இருக்குங்க. பாருங்கள், பார்க்குற இடம்லாம் காயாக தாங்க இருக்கும். அதுக்குள்ளே தாங்க ஊடு பேராகவும் கொய்யா செடிகள் அதெல்லாம் இருக்குது. இது வந்து தைவான வெரைட்டிங்க கொய்யா. நம்ம ஊடு பேராகவும் இந்த மாதிரி வச்சு பயன்படலாம். இதெல்லாம் மாதுளை தாங்க ஃபுல்லாகவே. ரெட்டிஸ் மாதுளைன்னு சொல்லுவாங்க. ரெட்டு மாதுளை நம்ம கடை